வணக்கம். ஒரு நாட்ல ஜனநாயகம் எப்படி கடைபிடிக்கப்படுது அப்படின்றதுக்கு நெறைய வரையறைகள் இருக்கு. நெறைய வரைமுறைகள் இருக்கு. நெறைய அளவுகோல்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். நெறைய விஷயங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பரவால்ல இந்த நாட்ல ஜனநாயகம் நல்லா இருக்கு. பேரளவுக்கு ஜனநாயகம் இருக்கும். ஆனா செயல்பாட்டு அளவுல ஒண்ணும் இருக்காது. ஸோ அதனால நடக்கிற விஷயங்கள பார்த்து நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓ! இப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் வொர்ஸ்ட்டா இருக்கு. கொஞ்சம் பரவால்ல. அப்படின்ற மாரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். முக்கியமா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஜனநாயகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. அந்த ஊர்ல நாடாளுமன்றம், சட்டமன்றம் இது போன்ற மக்கள் அவை இருக்கு இல்லையா? ஸோ இது போன்ற மக்கள் பிரதிநிதிகள் கூடக்கூடிய இடங்கள்ல எப்படி விவாதங்கள் நடக்குது? எப்படி சட்டங்கள கொண்டு வராங்க? எப்படி மசோதாக்கள நிறைவேத்துறாங்க? விவாதங்கள் எப்படி நடக்குது? எவ்வளவு நாட்கள் அதுக்கு டைம் தராங்க? ஸோ இப்படியான விஷயங்கள பொறுத்தும் நம்ப ஒரு நாட்டினுடைய அந்த ஜனநாயக தன்மைய புரிஞ்சுக்கலாம், உணரலாம்னு நெனைக்கிறேன். இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுச்சு. 4 நாட்கள் நடந்திருக்கு. 14, 15, 16, 17 நேற்று கடைசி நாள் முடிஞ்சிருக்கு. கடைசி நாளான நேற்று மொத்தமாக 16 மசோதாக்கள ஒரே நாள்ல 16 மசோதாக்கள கொண்டு நிறைவேத்தியிருக்காங்க. ஆ 16 மசோதாக்கள கொண்டு நிறைவேத்துறாங்க அப்படின்னா, அதுக்கான டைம், ஸ்பேஸ் எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முக்கியமான மசோதாக்கள் நெறைய இதுல இருக்கு. அப்படி கொண்டு நிறைவேத்தும் பொழுது, எந்த விதமான பெரிய விவாதங்களும் இல்லாம, எதிர்க்கட்சிகளுடைய குரல் என்னன்னே கேட்காம, கன்சிடர் பண்ணாம 16 மசோதாக்கள கொண்டு நிறைவேத்துறாங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? என்ன மாதிரியான முற்போக்கு? என்ன மாதிரியான சமூக நீதி? திமுக மக்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? அப்படின்ற கேள்வி தான் எழுது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு படம் எடுப்பாங்க. நாடாளுமன்றத்தில பெரிய அளவுல விவாதமே நடக்கிறது இல்ல. மசோதா அவங்களே கொண்டு வராங்க. அவங்களே பெரும்பான்மை வச்சிருக்கிறதுனால நிறைவேத்திடுறாங்க. அவங்களே கொண்டு போயிடுறாங்க. எங்க குரல் என்னன்னே கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆத்துன்னு ஆத்த வேண்டியது. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள இவங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த இடத்துல என்ன மாதிரியான நிலை இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நடந்த விஷயங்கள் தான் நம்ம சாட்சியா நினைக்கணும். சாட்சியா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் கிளப்பி விட்டுறாங்க. ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரத்த, பொய் பரப்புரைய சமூக வலைதளத்துல சில உடன்பிறப்புகள்லாம், சில முற்போக்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெறைய விசிக நபர்கள் கூட அத வரவேற்கிறாங்க. சூப்பர், சூப்பர் அப்படின்னு. என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் தான் பேப்பர் படிக்கிறேன், நியூஸ்லாம் பார்க்குறேன். எங்கயா அது எங்க அப்படி ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்னன்னா, ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டத்தை கொண்டு வர பரிந்துரைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆணையத்த போட்டிருக்காங்க. ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல. இந்த ஆணையம் எப்போ அந்த அறிக்கையை குடுக்கணும் அப்படின்னு அளவுகோல் இருக்கா? 1 மாசத்துல குடுக்கணும், 2 மாசத்துல குடுக்கணும், 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 10 வருஷத்துல ஏன்னா அளவுகோல் இருக்கா? அது இஷ்டத்துக்கு எப்ப வேணா குடுக்கும். எப்போ எப்போ சட்டத்த நிறைவேத்த போறீங்க? நீங்க 2021ல வெற்றி பெற்ற பிறகு நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இப்படியான ஒரு ஆணையத்த போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆணையம் ஒரு 2, 3 வருஷத்துல அறிக்கை தரும். நம்ம நெனச்சுக்கலாம். ஒரு 2, 3 வருஷம் ஆனா கூட, சரி அடுத்த வருஷத்துல கொண்டு நிறைவேத்திருவாங்க சட்டத்த அப்படின்னு ஒரு மன ஆறுதல் இருக்கும். ஆனா, அடுத்த அமாவாசைக்கு ஆட்சி இருக்குமான்னு தெரியல. ஸோ ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, போன ஆட்சியில இவங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில இப்படிதான் சொன்னாங்க. 2 அமாவாசைக்கு இருக்காது, 3 அமாவாசைக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன். அடுத்த அமாவாசைக்கு இருக்குமான்னு தெரியல ஆட்சி. இப்போ புது ஆணையத்த போடுறாங்க. இந்த ஆணையத்துல முற்போக்காளர்கள் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இருங்க அப்படியே சொல்றேன். உயர்நீதிமன்ற நீதிபதி கே.என். பாஷா தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள் கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும். ஓகேங்களா? அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பெற்று இந்த ஆணையம் பரிந்துரைகள் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ வழங்கும்? எந்த அளவுக்கு மக்கள முட்டாளா நெனச்சா, மக்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் என்ன ரூ. 1000 உரிமை தொகை கொடுத்தா ஓட்டு போட போறான். இல்லன்னா சரக்கு குடுத்தா ஓட்டு போட போறான் அப்படின்னு நெனச்சுட்டாங்களா? புரியல. எப்படி இவங்க மக்கள அளவிடுறாங்க அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆட்சி முடிய போகுதுங்க உங்க ஆட்சி. ஆட்சி முடிய போற டைம்ல ஒரு ஆணையத்த கொண்டு போடுறீங்க அப்படின்னா, அந்த ஆணையம் எப்ப அறிக்கை குடுக்கும்? நீங்க சட்டத்த எப்ப கொண்டு நிறைவேத்துறது? 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுல பாஜக எதிர்ப்புன்றீங்க, மக்கள பாஜக ஏமாத்துறாங்கன்றீங்க, பாசிசம் வந்துரக்கூடாது. எதுயா பாசிசம்? பாசிசத்துக்கான அளவு என்ன? நீ பண்றதெல்லாம் என்ன அப்போ? 16 மசோதாக்கள ஒரு நாள்ல கொண்டு நிறைவேத்துற அப்படின்னா, அதுக்கு நீ குடுத்த ஸ்பேஸ் எவ்வளோ? எவ்வளோ டிஸ்கஷன் பண்ண டைம் எவ்வளோ குடுத்துருக்க நீ? ஒண்ணுமே கிடையாது. 16 மசோதால கொண்டு நிறைவேத்துற நீ. இதுல எதிர்க்கட்சிகள் எதனா கருத்து சொன்னாங்கன்னா, மைக் ஆஃப் பண்ண வேண்டியது, கேமராவ அந்த பக்கம் கட் பண்ண வேண்டியது, லைவ கட் பண்ண வேண்டியது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு டம்மி ஆவற மாரி எதனா
கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா லைவை கட் பண்ண வேண்டியது, லைவை கட் பண்ணிட்டு ஓட வேண்டியது, கடையை போட்டு அங்கிட்டு ஓடுறான்டா அப்படின்ற மாதிரி ஓட வேண்டியது. இதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கான தன்மையா? இதுதான் ஒரு முற்போக்குக்கான தன்மையா அது? ஏன் பயப்படுறீங்க? ஏன் அப்ரோச் பண்ண பயப்படுறீங்க? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பான்ல. இதுதானே ஜனநாயகம். என்னதான் ஜனநாயகம், என்னதான் சமூக நீதி, என்னதான் முற்போக்கு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் சொல்லணும். ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்லங்க இது முடியாது, இது அப்படி பண்ணலாங்க. அதை கொஞ்சம் மாத்திங்க, நம்ம கொண்டு வரலாம். ஒரு டிஸ்கஷன் இருக்கணும்ல. எந்த டிஸ்கஷனும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவன் எதனா பேசுறான் அப்படின்னா லைவ் கட் பண்ண வேண்டியது, மைக் கட் பண்ண வேண்டியது, கேமரா திருப்பக்கூடாது. இந்த பக்கம் தான் கேமரா இருக்கும். அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பக்கம், இவன் இந்த பக்கம் கேமரா இருக்கும். இதுதான் ஜனநாயகம். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய லட்சணம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஜக நாடாளுமன்றத்தையும் நிலவையும் ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் வந்து சரியா நடத்துறது இல்லை. அவங்க நடத்துறது இல்லையா? இவங்க லட்சணம். நீங்க எப்படிப்பா நடத்துறீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை? என்ன சொல்றதுனே தெரியல. முக்கியமான மசோதாக்களை 16 மசோதாக்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் முக்கியமான மசோதா நிறைய மசோதா இருக்கு. அதில் ஒரு விஷயத்த சொல்றேன். தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மசோதா நிறைவேறிடுச்சு. போதிய அளவில் டிஸ்கஷன் இல்லாமல் அந்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. மாநகராட்சி பகுதிகளில் 25 ஏக்கர், நகராட்சி பேரூராட்சி பகுதியில் 30 ஏக்கர், மற்ற பகுதியில் 50 ஏக்கர் நிலம் இருந்தால் தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கக்கூடிய மசோதா வந்து கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் மசோதா நிறைவேறும். ஜனநாயகத்தன்மையோடு நிறைவேறது இல்லப்பா. ஒரு நாள் 16 மசோதா நிறைவேற்றுறாங்கன்னா என்ன, நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை பாஜக பண்ணா மட்டும்தான் அது பாசிசம், நாங்களாம் பண்ணுவோம், நாங்கள் பண்ணால் அது பாயாசம். அப்படிதான் ஒருத்தர் சொன்னார். ஆனால் கரெக்டு தான் அது. அவங்க பண்ணுறது பாசிசம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டார்ல, அந்த வார்த்தை கரெக்டு தான். அவர் தப்பாக இருந்தாலும் வார்த்தை கரெக்டு தான். ரஜினி அரசியல் தப்பாக இருந்தாலும் ரஜினி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சிஸ்டம் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாரு. ரொம்ப 100க்கு 100 சரியான விஷயம். ரஜினி அரசியல் மீது நம்ம உடன்பாடு இல்லை, ஆனால் அந்த வார்த்தை உண்மையானது. சிஸ்டமே கரெக்டாக இருக்குதுங்க, இங்கே அமைப்பே தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது உண்மையானது. அதே போல் வந்து விஜய் நம்ம ஆதரிக்கல, அந்த கட்சி தவறாக இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அவங்க பாசிசம் ரைட்டு, நீங்கள் என்ன பாயாசமா? நீ அதே வேலையா பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப கவலை அளிக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் பிரதிநிதிகள் கூடி மக்களுக்கான சட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. மக்களுக்கான சட்டங்கள் நாளைக்கு மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அப்படியான ஒரு இடத்துல வந்து இப்படி இதேச்சதிகார போக்கோடு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளுடைய குரல் என்னன்னே கேட்க மாட்டோம், அவங்களோட டிஸ்கஷனே நம்ம எடுத்துக்க மாட்டோம், அவங்க எதனா சொன்னால் கூட அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் பாசிசம். இதுக்கு பேர் தான் பாசிசம். எதிர்கட்சி என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் பேசினா லைவை கட் பண்ணுவேன், மைக்கை கட் பண்ணுவேன், கேமராவே அந்த பக்கம் திருப்ப மாட்டேன். அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் பாசிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் மற்றவன் முதுவை பார்க்குறத விட்டுட்டு முதல்ல நம்ம முதுவை பார்க்கலாம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அழுக்கு இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து பண்ணுவோம். மற்றபடி அவன் அது பண்ணுறான், இது பண்ணுறான். இப்போது ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர ஆணையம் வந்து போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு அந்த சிந்தனை இல்லையா? எப்படி அதை கொண்டு வரலாம், பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எப்படி அணுகணும், குற்றவாளி வந்து தப்பிக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி வந்து அடுத்தடுத்து இந்த கொலைகள் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் பண்ணணும்ல, என்ன பண்ணுற. இப்போ இன்னொரு விஷயமும் இவங்க சொல்கிறாங்க. என்னன்னா, முக்கியமாக வந்து சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாளும் கேடயமுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதாவது விழிப்புணர்வும் வேணும், சட்டமும் வேணும். இது வந்து வாள் கேடயம் போல முன்னெடுத்து கொண்டு போனோம். அப்பொழுதுதான் இந்த ஆணவ படுகொலையை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டு, சட்டம் இப்போ கொண்டு வரீங்க, விழிப்புணர்வு என்னப்பா பண்ணீங்க நீங்க? விழிப்புணர்வு என்ன பண்ணீங்க? விழிப்புணர்வு பண்ண கூட ஆணையம் போடுறீங்க நீங்க. விழிப்புணர்வு பண்ணணும், சட்டம் கொண்டு வரணும், ரைட்டு. அப்பொழுதுதான் வந்து ஆணவ கொலைகளை தடுக்க முடியும், ஒத்துக்கிறேன். சட்டம் கொண்டு வர நீங்கள் வந்து ஆணையம் போட்டீங்க, சமாளிச்சிட்டீங்க, ரைட்டு. சரி, அது 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது அந்த ரிப்போர்ட்டு, என்ன கதைன்னு தெரியல, ரைட், அதை விட்டுருவோம். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அதை விட்டுருவோம். இப்போது விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களே சொல்கிறீங்க சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாளும் கேடயம் போல் செயல்படணுமா. சீர்திருத்த பரப்புரை என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஜிடி நாயுடு பெயர் வச்சுதா? இல்லை கேட்குறேன், ஜிடி நாயுடு பேர் வச்சிங்களே அதுவா?
இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணீங்களே, எங்க நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? இல்லை எப்படி எனக்கு தெரியல. இல்லை விசிகா கொடி மட்டும் பறக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே காவல்துறை. அவங்க தான் சொல்றாங்க. விசிகா தான் சொல்றாங்க. நான் சொல்லல. அப்படியா? ஸோ இதுதான் வந்து அந்த சிந்தனையா? அந்த விழிப்புணர்வு சிந்தனையா? என்ன பரப்புரை மேற்கொண்டது திமுக 4 வருஷத்துல? என்ன பரப்புரை? ஒரு பரப்புரை மேற்கொள்ளலையே நீங்க. பரப்புரை மேற்கொள்ள எதுக்குப்பா ஆணையம்? நீங்க மட்டும் மேற்கொள்ளலாம்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சண்முகம் அவர்கள் சொல்றாரு, நாங்க வந்து கிராமங்கள்ல சாதிக்கு எதிராக போய் நிற்கும் பொழுது சாதிக்கு ஆதரவாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் வராங்க அப்படின்றாரு. இதுதான் வந்து இவங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும்ல. விழிப்புணர்வு பிரச்சாரம்னா இதுதான். அதனால வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமும் சிறப்பாக அவங்க பண்ணுவாங்க. சாதிக்கு, அதாவது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தையும் அவங்க சிறப்பாக கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நம்புவோம். 2 அமாவாசை வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த ஆணையம் வந்து அறிக்கை கொடுத்துருவாங்க. நன்றி.